பொக்கிஷத்தை தன்னுள் கொண்ட மனிதர் திரு அங்கே கவுடா எம். பத்மஸ்ரீ 2026. விவசாய குடும்பத்தில் பிறந்த இளம் அங்கே கவுடாவின் மனதில் பள்ளி காலத்திலேயே புத்தகங்களின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அதற்கு தொடக்கம் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளே. ஆனால் கன்னடத்தில் தன் முதுகலை படிப்பை மேற்கொண்டிருந்த போது தனது பேராசிரியர் கே. அனந்தராமையாவிடம் ஒருமித்த மனதை அவர் கண்டார். பல்வேறு நூல்களை ஆழமாகவும் ஆர்வத்துடனும் படிக்க அவரை ஊக்குவித்தார். அந்த காலத்துல எங்க கிராமத்துல புத்தகங்கள் எதுவும் கிடைக்கல. அதனால படிக்கணுங்கிற ஆசையில பல கிலோமீட்டர்கள் நடந்து மைசூருக்கு போறது வழக்கமா இருந்தது. படிப்பில் ஆர்வம் கொண்ட மற்ற மாணவர்களும் இவ்வாறே போராட வேண்டிய நிலை இருப்பதை அங்கே கவுடா கவனித்தார். அணுகல் இவ்வளவு கடினமாக இருந்தால் அறிவு மக்களை எப்படி சென்றடையும்? அதனால் பேருந்து கண்டக்டராகவும் சர்க்கரை ஆலையில் டைம் கீப்பராகவும் பல்வேறு வேலைகள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் தனது கனவை நிறைவேற்ற அமைதியாக அவர் முயற்சியை தொடங்கினார். மாணவர்கள் சுதந்திரமா படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரியை உருவாக்கணும்னு உறுதியா இருந்தேன். அவங்க சிந்தனைகள் பறக்கட்டும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வளரட்டும், IAS, IPS, KPS போன்ற உயர்ந்த இலக்குகளை அடையட்டும். தனது குறைந்த வருமானத்திலிருந்தே அவர் முதல் புத்தக தொகுப்புகளை வாங்க ஆரம்பித்தார். அதுவே சீக்கிரம் ஒரு சிறிய நூலகமாக மாறியது. முதலில் சில மாணவர்கள் மட்டும் வந்தனர். பின்னர் அவரது முயற்சியும் முதலீடும் அதிகரித்த போது அந்த வருகை பெருகி தூரத்திலிருந்து மாணவர்கள் அவரது நூலகத்தை நோக்கி திரண்டு வந்தனர். இவை அனைத்து முழுமையாக அவரது சொந்த முயற்சியால் சாத்தியமானது. அவரது வருமானத்தின் பெரும் பகுதியும் சில சொத்துக்களை விற்று பெற்ற பணமும் இந்த பணிக்காக செலவிடப்பட்டது. இந்த பயணத்தில் அவரது மனைவி மற்றும் மகன் உறுதியாக அவருக்கு துணையாக இருந்தனர். அதோடு பசவண்ணா என்ற பள்ளி ஆசிரியரும் தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்த முயற்சியில் சேர்ந்தார். நான் இங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு படிக்க தான் வந்தேன். எனக்கு தேவையான எல்லா புக்ஸும் இங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சாதாரணமா இங்க வந்தேன். ஆனா இங்க இருக்கிற ஏகப்பட்ட புக்ஸ்களை பார்த்ததும் எனக்கு முழுமையா ஈடுபாடு வந்துருச்சு. இன்று திரு அங்கே கவுடாவின் நூலகத்தில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. அதில் பல அரிய நூல்களையும் அவர் தேடி கண்டுபிடித்து வாங்கியுள்ளார். உண்மையில் இப்போது நல்ல புத்தகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்கள் தாங்களாகவே இந்த நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்க முன்வருகின்றனர். இத உருவாக்குறது எப்போதும் ஒரு சுமையா இருந்தது இல்ல. சுத்தி பாருங்க, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்காங்கன்னு. என்கிட்ட ரொம்ப குறைவா இருந்த போதும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த நோக்கத்துக்காகவே கடவுள் என்ன தேர்ந்தெடுத்தார்னு நினைக்கிறேன். திரு அங்கே கவுடா எம். பத்மஸ்ரீ 2026